ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜெப நாட்களை கர்த்தர் கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிகமாய் அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்க பாடி துதித்து ஆராதித்து வசனங்களை தியானித்து அநேகருக்காக ஜெபிக்க ஒரு நல்ல கிருபை கிடைத்திருக்கிறது. இது ஒரு நல்ல அனுபவம். இப்படி ஜெப நிலையில் கடந்து போனதான ஒரு தேவ மனிதனின் அனுபவம் தான் வேதாகமத்தில் அவ்வப்போது ஒவ்வொருவரை பற்றியும் பார்க்க முடியும். இங்கே ஒரு பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். 92ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் ஒவ்வொரு நாளும் வரதான் செய்கிறது. கர்த்தரோடு இருக்கும்போது, வசனத்தோடு இருக்கும்போது, செபத்தோடு இருக்கும்போது, தேவனுக்காக இருக்கும்போது சில சத்துருக்களின் செயல்பாடுகள் வரும். சமாதானம் கெடுக்கப்படும், தலைகுனிவு ஏற்படும், வேகம் குறைக்கப்படும், ஜெபம் தடைப்படும், வேதத்தை படிக்க முடியாத சோதனைகள் ஏற்படும், ஆலயத்துக்கு போக முடியாத காரியங்கள் வரும். மனிதர்களால், மனிதருடைய வார்த்தைகளால் இப்படிப்பட்ட பல காரியங்கள். இவ்வளவும் சத்துருக்கு பின்னாலே மனிதர்களை கொண்டு செய்கிற காரியங்கள். ஆனா இங்க தேவ மனுஷன் ஒரு விசுவாசத்தோட சொல்லுகிறார், யார் என்ன வேணாலும் பேசட்டும், யார் என்ன வேணாலும் செய்யட்டும், எந்த கஷ்டம் வேணாலும் கொடுக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், ஒன்று எனக்கு தெரியும், எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு என்னை அழ வைத்தார்களோ, என்னை நோகடித்தார்களோ, எனக்கு என் தூக்கத்தை வெறுக்கும்படி செய்தார்களோ, நிம்மதியில்லாமல் இருக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் காணப்பட்டதோ, நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டேனோ இதே பாதிப்புகள் எல்லாம் அவனுக்கு வரும், என் சத்துருக்களுக்கு வரும், அதை என் கண் காணும் என்று சொல்லுகிறார். இது அவருடைய அனுபவம். என் கண்கள் காணும். தொடர்ச்சியாக எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கண்கள் காணும், காது கேட்கும். என்ன? சத்துருக்கள், விரோதமாய் எழும்புகிறவர்கள் துன்மார்க்கர். சத்துருக்கள் தேவ பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கிறார்கள். விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவர்கள் துன்மார்க்க செயலினாலே பல கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். ரெண்டும் சொல்றாரு, என் கண் காணும், என் காது கேட்கும் சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல சொல்லும் போது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு சத்துருக்கள் இருக்காங்களோ இல்லையோ, விரோதிகள் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு நீதிமான் பனையை போல செழிக்க வைத்து வளர வைத்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த மனுஷன் ஜெபிக்கிறபடி நாம் சொல்ல வேண்டாம். நான் ஜெபிக்கிறது எங்களுக்கு சத்துருவாய் எழும்புகிறவர்கள், எங்களை விரோதிக்கிற துன்மார்க்கர், அவர்களை ரட்சியும் ஆண்டவரே, அவர்களை விடுவியும், இந்த ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளும், அவர் பரலோகத்துக்கு சொந்தமாக்கும் என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது உங்களுடைய கண்கள் ஆச்சரியமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவதையும், அவர்கள் மன்னிப்பு கேட்பதையும், அவர்கள் மனம் திரும்புவதையும், அவர்கள் வாழ்க்கை மாறுகிறதையும், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதையும் பார்க்க முடியும். நீதிமானாகிய நீங்களோ இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்காய் வளருவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் இந்த
7ஆம் தேதிக்காக உம்மிடத்தில் வேண்டுகிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். வசனம் தெளிவுபடுத்தட்டும். கண்கள் கர்த்தரை கண்டுகொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.